ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோயாவை வச்சு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்க மாதிரியே ஒரு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோயா வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோயாவெல்லாம் 2-3 தடவை கழுவினதுக்கப்புறமா இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். 2 கப் சோயா நான் எடுத்திருக்கேன். 5 நிமிஷத்துக்கு கொதிக்கிற தண்ணியில் இந்த சோயா வேகட்டும். நம்ம சேர்த்ததை விட டபுள் சைஸ் வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூடான தண்ணியிலேருந்து சோயாபீன்லாம் எடுத்துகிட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் போட்டு இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த சோயாபீன்லாம் நான் 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பொறுமையாக எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சோம்னா சோயாலாம் உடஞ்சிரும். இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். இப்போ இது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, பட்டை, பிரியாணி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர். உங்களுக்கு வேணும்னா பெப்பர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மசாலாவை எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சா சேர்த்துக்கிறேன். மசாலாவோட இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். நம்ம சோயா வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், மேரினேட் பண்ணும் போதும் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சுருந்த சோயா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட சோயா சேர்கிற மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இது நம்ம ரொம்ப குக் பண்ண வேணாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சேர்த்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சுனாவே போதும். கடைசி இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.